இது சிறுகீரை தண்டு நல்லா கீரையெல்லாம் கிள்ளி கீரை செப்பரேட்டாக எடுத்துட்டேன். இந்த தண்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்குன்னா சூப்புக்கு தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பித்தப்பை சம்மந்தப்பட்டது, கிட்னி கல் சம்மந்தப்பட்டது, சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் உப்பு அதிகமாக இருக்கிறது, அந்த சிறுநீர் கடிக்கிற இடம் எரிச்சலாகவும் நமைச்சலாகவும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இதை பாருங்கள். வயிறு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரியாகக்கூடிய சத்து இந்த சிறுகீரைக்கு இருக்குது. நம்ம பாட்டிமாருங்களாம் மழை காலத்தில் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். கல் இருக்குதுன்னு சொல்ல மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்புங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூப்பு செய்வாங்க. நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்லிங் முக்கியமாக இதில் இருக்கிற சத்து சொல்லிடுறேன். சுண்ணாம்பு சத்து, புரதம் சத்து, இரும்பு சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்பு, மாவு சத்து ஆகிய வைட்டமின் ஏபிசி அந்த மாதிரி சத்துலாம் நிறைஞ்சிருக்குது. ரொம்ப இந்த கீரையை எடுத்துகிட்டு மட்டும் தூக்கி போட்டு விடாதீங்க. பயனுள்ள அந்த வேரையும் அவ்வளோ சிறந்தது. இது இந்த வேரில் கீரையை விட இது தான் அவ்வளோ அதிகமான நம்ம தூக்கி போகிறதுலாம் அதிகமான வைட்டமின் ஏ, பியத்தூள், மிளகு, ஜீரகம், கல்லுப்பு, தக்காளி, இஞ்சி, பூண்டு இது நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம பொடி பொடியாக நறுக்கி அப்படியே கொதிக்க வச்சாலும் சரி, நல்லா உரலில் 2 இடி இடித்து போட்டுக்கிட்டாலும் சரி, எப்படி உங்களுக்கு சௌகரியமோ, இல்லை அப்படியே கட் பண்ணிக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். உங்கள் சிறுகீரை வேர்க்கட்டம் செஞ்சாச்சு. நான் குக்கரில் தான் இன்றைக்கி வச்சேன். 3 விசில் வச்சு நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடிகட்டினதை எடுத்து கிளாஸில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கலைன்னா மிளகு பொடி தூவிக்கின்னு கூட குடிக்கலாம். கொஞ்சம் வெதப்பான இருக்கிற பேர் குடிக்கணும். சாயங்காலம் தான் குடிக்கணும். இல்லை காலையில் ஒரு வயத்தில் கூட குடிச்சா நம்ம இந்த பயிர் சம்மந்தப்பட்டது அத்தனையும் நம்மளுக்கு போகக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க குடிக்கலாம்.